ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி பாட். இன்றைக்கி நாம் பன்னீர் எப்படி வீட்டிலே சுலபமாக செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம கடையில் போய் ஒரு 200 கிராம் பன்னீர் வாங்கினா 100 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் வீட்டில் வெறும் 1 லிட்டர் பாலை வச்சு 300 கிராம் பன்னீர் அளவுக்கு நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இந்த பன்னீரை வச்சு நிறைய நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்லாம் நம்ம செய்யலாம். இந்த பன்னீர் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பால், அப்புறம் எலுமிச்சம்பழ சாறு, அவ்வளோதாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பன்னீர் எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். எப்போவுமே பன்னீர் செய்யறதுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் தாங்க எடுத்துக்கணும். ஃபுல் க்ரீம் மில்க் இல்லைன்னா ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. ஒரு லிட்டர் பாலுக்கு ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் சரியாக இருக்குங்க. ஸ்பூன் கணக்கில் சொல்லணும்னா 2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு. இப்போ நம்ம எலுமிச்சம்பழத்தை அரிஞ்சு சாறு புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு எனக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்குங்க. 1 லிட்டர் பாலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு அளவு சரியாக இருக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம பாலை காய்ச்சலாங்க. பாலை காய்ச்சும் போது அப்பப்போ கரண்டியை வச்சு கலக்கி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு ஆடை ஃபார்ம் ஆகாது. இப்போ பால் பொங்குற ஸ்டேஜ் வந்துருச்சுங்க. பாருங்கள், நம்ம கலக்கி விட்டுட்டே இருந்தங்காட்டி எந்த விதமான ஆடையும் ஃபார்ம் ஆகலை. பால் பொங்குன உடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மெதுவாக கிளறி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் எலுமிச்சம்பழ சாறை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறி விடுங்க. மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருக்கணும். பால் ஃபுல்லாக திரிஞ்சு முடித்து தண்ணி தனியாக, அந்த பன்னீர் தனியாக வர வரைக்கும் நாம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணுங்க. இந்த மாதிரி தண்ணி தனியாக பன்னீர் தனியாக பிரிஞ்சு வர டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம அந்த பன்னீரை வடிகட்டுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்துக்கு மேலே ஒரு வடித்தட்டு வச்சுக்கோங்க. வடித்தட்டுக்கு மேலே ஒரு வெள்ளை காட்டன் துணி இருந்தால் அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது மேலே நாம் செஞ்சு வச்சுருந்த பன்னீரை வடிகட்டிக்கணும். இப்போ பன்னீரில் இருக்க எலுமிச்சம்பழ வாசம் போகிறக்காக ஒரு டம்ளர் போல் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பன்னீரை கிளறி விடுங்க. அப்போ தான் பன்னீரில் இருக்கிற எலுமிச்சம்பழ வாசம் போகும். அதுக்காக நம்ம இப்படி செய்கிறோம். இப்போ அந்த பன்னீரை வெள்ளை துணியோடு சேர்த்து எடுத்து நல்லா இறுக்கமாக புழிஞ்சு விடுங்க. அப்போ தான் பன்னீருக்குள்ளே இருக்க தண்ணி எல்லாம் வெளியே போகும். இப்போ நாம் பன்னீரை நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சுங்க. பாருங்கள் பன்னீர் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க தண்ணியை எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த தண்ணி ரொம்ப ரொம்ப சத்து வாய்ந்த தண்ணி. இந்த தண்ணியை வேவ் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம பூரி மாவு, சப்பாத்தி மாவு பிசையும் போது சாதாரண தண்ணிக்கு பதிலாக இந்த தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இல்லை குழம்புல தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை ஃபேஸுக்கு, ஹேருக்கு கூட அப்ளை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சத்து வாய்ந்த தண்ணியை. இப்போது பன்னீரை நம்ம ஷேப் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் மாற்ற போகிறேன். ஸ்கொயர் ஷேப்பில் மாற்றினோம்னா நம்ம பன்னீரை ஈஸியாக க்யூப் போடுறதுக்கு வரும். அதனால் நான் மாற்றிக்கிறேன்.
நல்லா ஃப்ளாட்டாக அமுத்திட்டு 2 சைடும் இறுக்கமாக ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அதே பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்து மேலே வடித்தட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வடித்தட்டு மேலே நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீரை வச்சுக்கலாம். இப்போ இந்த பன்னீரில் இருக்க மீதி தண்ணியும் வெளியே வரக்காக நாம் ஒரு 2 மணி நேரம் போல் இது மேலே 2 கிலோ வெயிட் வைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு தட்டை குப்பரக்காய் கமுத்திட்டு அது மேலே நான் இன்றைக்கி குரல் வைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது இருந்தால் வச்சுக்கோங்க. 2 கிலோ வெயிட் வர மாதிரி 2 மணி நேரம் போல் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே இருக்கணும். 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். 2 மணி நேரம் போல் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பன்னீர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேங்க. சிலருக்கு பன்னீர் உதிரியாக வரும். இதை தடுக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவை பன்னீருக்குள்ளே கலந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்திங்கன்னா அந்த உதிரி வராதுங்க. பன்னீர் நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் வந்துருச்சுங்க. இப்போ இந்த பன்னீரை நம்ம பீஸ் போட்டுடலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பன்னீர் தயாராகிடுச்சு. இந்த பன்னீரை ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2-3 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா 2-3 வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இந்த பன்னீரை வச்சு நிறைய நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் செய்யலாம். பன்னீர் பராத்தா, பன்னீர் பிரியாணி, கடாய் பன்னீர், பன்னீர் பட்டர் மசாலா, ஈவன் ஸ்வீட்ஸில் ரசகுல்லா கூட செய்யலாம். கடையில் கிடைக்கிற மாதிரியே அதே சாஃப்டோட அதே டெக்ஸ்சரோடு நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ஹோம்மேட் பன்னீரை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.